ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான முட்டை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டது தான். இது வந்து பேக்கெட்டாக விற்பாங்க. அது வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது சுட்டு எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். அதனால் வீட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் சௌகரியமாக இல்லை, அதனால் நம்ம அந்த வீடியோ போடல. இப்போ வந்து ஒரு பெரிய 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெப்பரு, எண்ணெய், கரம் மசாலா, முட்டை இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு லைட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க. அப்புறம் அந்த தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அப்படியே நசுக்கி கையிலே நசுக்கி அப்படியே போட்டுருங்க. இப்போ தக்காளி சேர்த்தியாச்சு. சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கிளறி விடலாம். நல்லா ஃப்ரை பண்ணணுன்ட்டு இல்லைங்க, நம்ம ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பரோட்டாவையும் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ அப்படியே கிளறி விடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால கொஞ்சமாக போட்டுக்குங்க. எப்போவுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறது வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் அந்த அளவு எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறையா செஞ்சுக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது பார்த்திங்களா, அதனால் சொல்கிறேன். அப்புறமா முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் வந்து 5 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ முட்டை வேணாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த டயத்தில் வந்து வெளியே போக முடியாது. கொஞ்சமாக லைட்டாக வந்து அந்த முட்டைக்கிழவை சால்ட்டும் சேர்த்திக்கலாம். வந்து பரோட்டாவில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருப்பாங்க, பெப்பரும் சேர்த்திக்கலாம். அந்த வந்து பச்சை வாசனையெல்லாம் வராது. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த முட்டையோட பச்சை வாசனை எதுவுமே தெரியாது, நல்லா இருக்கும். இப்போ நல்லா கிளறி விடலாம். இப்போ டேஸ்டான முட்டை பரோட்டா ரெடியாக போகுது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்திருக்கேன். அது நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை முட்டையோட பச்சை வாசனை வந்து வராது, அதனால் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பரும் சேர்த்திக்கலாம். நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துக்குங்க. பரோட்டா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்படி வந்து பண்ணும்போது அது வெட்டி குட்டி குட்டியாக ஆயிரும். ஒரு தோசை திருப்பி வச்சு அப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை சிங்கிளாகவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரில் வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி முட்டை பரோட்டா சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, அந்த கலர் வந்துடுச்சு. இப்போ பெப்பர் தூவியாச்சு, கொஞ்சம் மல்லி இலை. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வேறு ஒரு பவுலுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பச்சையாக கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து கொரோனா டயத்தில் நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது. ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு இலையில்
மாற்றி வச்சாச்சு. சூப்பரான முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்படியே லைட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணு மல்லி இலையும் தூவி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.